இன்னைக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு சம் பார்க்க போகிறோம். ரூபாய் 16,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு 16,000 சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும் அப்படின்ட்டு. அதனால் மொத்தம் இது வந்துட்டு இந்த அசலோட பாதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த அசலோட பாதி வந்து 8,000 என்ன தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். P × 1 - R/100 ஹோல் பவர் n = A. இந்த ஃபார்முலாவில் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். 1 - 10/100 n = 8,000. 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். அதே மாதிரி 1 - 1/10 இங்கிட்ட மல்டிப்ளை இருக்கிறது அந்த சைடு போகும்போது டிவைடடாக மாறும். 0க்கு 0 கேன்சல் ஆகிரும். இப்போ 10 - 1 9/10 குறுக்கு பெருக்கல் பண்ணால் n = 1/2. இந்த 9/10 நம்ம எப்படி எழுதோம்னு பார்த்தீங்கன்னா 0.9 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி 1/2 0.5ன்னு எழுதுவோம். இதுக்கு என்னென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0.9 n ஹோல் பவர் n இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை டைம் வரும்போது 0.5 அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா எத்தனை வருடங்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அப்ராக்சிமேட்டாக கணக்கு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு 0.9 இருக்குன்னா இப்போ 9 5 45. ஸோ அந்த 0.5குள்ளே வந்தது பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு ஹோல் பவர் 5 0.5. ஸோ n = 5 கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து B. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.